போர்டு மாசா இருக்குது பாரு. தலைவர்னாலே மாசு தாண்டி. போர்டுல எப்படி இருக்காரு பாரு, சும்மா அதர்துல. புது போர்டும் ரெடி, புது ஸ்டாண்டும் ரெடி. இதுக்கெல்லாம் காரணமான நம்ம ஸ்டாண்டோட தலைவி பொம்மி இன்னும் காணுமே. ஸ்டாண்ட் தலைவி வந்து தானே போர்டை திறந்து வைக்கணும். நல்ல நேரம் வர போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நீ கவலைப்படாத. நம்ம தலைவி பொம்மி எப்ப வருவாங்க எப்படி வருவாங்கன்னே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவாங்க. ஏய், தலைவி பொம்மி வந்தாச்சு. அந்த சாங்க போடுங்க. நம்ம தலைவியோட என்ட்ரி செம பில்டப்பா இருக்கணும். ஏய், அந்த மாலையை கொண்டு வா. வணக்கம் வணக்கம். நான் ஒன்னும் லேட் இல்லைல்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துட்டேன்ல. நீ வர்ற நேரம் தான் எங்க எல்லாருக்குமே நல்ல நேரம் பொம்மி. நானும் உங்கள ஒருத்தி தானே, எனக்கு என்னத்துக்கு ஸ்பெஷலா மாலை மரியாதை எல்லாம்? எங்க எல்லாருக்கும் நீ எப்பவுமே ஸ்பெஷல் தான் பொம்மி. நீ இல்லனா நாங்க இல்ல. ஏன் இந்த ஆட்டோ ஸ்டாண்டே இல்ல. சரியா சொன்னம்மா. எங்களுக்கு ஆட்டோ ஓட்ட கத்து கொடுத்து, பேங்க்ல லோன் எடுத்து கொடுத்து, ஆட்டோவும் வாங்கி கொடுத்து எங்க வாழ்க்கைக்கு வழி காட்டினது நீதானே. 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எப்படிடா காலம் தள்ளுறதுன்னு தவிச்சிட்டு இருந்த. நீ மட்டும் இல்லன்னா எங்க நிலைமை என்ன இருக்கும்? அக்கா, நீங்க மட்டும் ஆட்டோ வாங்கி கொடுக்கலனா நான் கூலி வேலைக்கு தான்க்கா போயிருக்கணும். இப்ப என் பேங்க் அக்கவுண்ட்ல 40,000 ரூபாய் இருக்குக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் நீதான்க்கா காரணம். என் புருஷன் குடிச்சிட்டு குடும்பத்தை கவனிக்காம இருந்தாரு. எனக்கு ஆட்டோ ஓட்ட கத்து கொடுத்து ஆட்டோக்கு ஓனர் ஆக்கி என் சொந்த உழைப்புல இன்னைக்கு என் பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டு இருக்கேனா அது உன்னாலதான் பூமி. நாங்க எல்லாரும் இன்னைக்கு சுயமா சொந்த உழைப்புல குடும்பத்தை காப்பாத்துறோம்னா அது உன்னாலதான். அதனால நீ தான் எங்க தலைவி, எங்க ஸ்டாண்டுக்கும் தலைவி. வந்து போர்டை ஓபன் பண்ணி வை பொம்மி. ம். பொம்மி, தலைவர் படத்தோட பேர்லயே ஸ்டாண்ட திறந்தாச்சு. இந்த சந்தோஷத்தை தலைவர் பாட்டை போட்டு ஆடி கொண்டாடினாதான் இன்னும் சந்தோஷமா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். போடுங்க தலைவர் சாங்க. போட்டா போச்சு.
மாமா மாப்ள வா அங்க போய் பார்க்கலாம். கார்த்திகை தீபம் ஹீரோயின் தீபான்னு படிச்சு எடுத்த. இப்ப அந்த ஆட்டோ டிரைவரை பார்த்து நினைத்தாலே இன்னைக்கும் ஹீரோயின் பொம்மின்னு சொல்ற. உன்னை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே ஜோ முடியல. அந்த சீரியல்ல பொம்மி செத்து ஆவியா வருவா மாப்ள. டேய் மாமா, ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து கார்த்திகை தீபம் ஹீரோயின் தீபான்னு சொன்னதுக்கே வெளுன்னு வெளுத்தாங்க. இப்ப இவளை பார்த்து பொம்மின்னு சொல்ற. இவ கும்மி எடுக்க போறாடா. டேய் நீ படுத்துற பாட்டுல நானே செத்து ஆவி ஆயிருவேன் போல இருக்கே. பொம்மி, உன் ஆட்டோவுல குழந்தை இருக்கு. ஆ? ஏன் ஆட்டோல குழந்தையா? ஆமா ஆமா, வந்து பாரு. ஏய் பாட்டா ஆஃப் பண்ணிட்டு வா. போச்சு, குழந்தைய பாத்துட்டாங்க. மாமா இப்ப என்ன பண்றது? மாமா நம்ம குழந்தைதான் சொல்லி போய் வாங்கிட்டு வந்துருமா? ஆமா, அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க பாரு. வெயிட் பண்ணி பாப்போம் இரு. இது யாரோட குழந்தை? இந்த குழந்தை எப்படி ஏன் ஆட்டோல வந்தது? ஒண்ணுமே புரியலையே. சவாரி வந்தவங்க யாராவது ஆட்டோல குழந்தைய தவற விட்டுட்டு போயிட்டாங்களா? தவற விட்டுட்டு போறதுக்கு இது என்ன பொருளா? குழந்தை. குழந்தையோட நான் எந்த சவாரியுமே ஏத்தலையே. குழந்தை எப்படி வந்திருக்கும்? யாரு செல்லக்குட்டி? குழந்தை எவ்வளவு அழகா இருக்குது. ஆ, எப்படி சிரிக்குது பாருங்களேன். ஆமா. ஓ ஓ. ஓய் ஓய் ஓய். அம்மா யார் நீங்க? எப்படி ஆட்டோ உள்ளார வந்தீங்க? யாரு பெத்த குழந்தையோ, குழந்தைய பிரிஞ்சு பெத்தவங்க எவ்வளவு தவிக்கிறாங்களோ. குழந்தைய போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். அவங்க பெத்தவங்கள கண்டுபிடிச்சு குழந்தைய ஒப்படைச்சிருவாங்க. மறுபடியும் போலீஸா? மாமா வேணாம் மாமா, போலீஸ் ஸ்டேஷன் போனா குழந்தைய கடத்துறேன்னு அடின்னு அடிப்பாங்க மாமா. நம்ம கிட்ட தான் இல்லவே இல்லையே. மாமா இன்ஸ்பெக்டர் வந்து பாத்துட்டு நம்மள அடின்னு அடிப்பாங்க மாமா. நீ சும்மா இரு, வா போயிரலாம். ஆமா பூமி, அதான் கரெக்ட். நீ சொன்ன மாதிரியே போலீஸ்ல ஒப்படைச்சிரு. சரி, நான் குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வரேன்.
மாப்ள ஆட்டோ கிளம்பிருச்சு, வா ஃபாலோ பண்ணலாம். வா வா போலாம் வா. அம்மா தாயே, ஏன் இப்படி எனக்கு சோதனை மேல சோதனையா கொடுத்துட்டு இருக்க? ஏற்கனவே நான் பெத்த குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். இப்போ என்கிட்ட அடைக்கலமா வந்த குழந்தையையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே. ஏற்கனவே பிறந்த உடனே அம்மாவை பறி கொடுத்த அந்த குழந்தை அப்பாவை பிரிஞ்சு தாத்தாவை பிரிஞ்சு என்கிட்ட இருந்தும் இப்போ யாரோ பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. குழந்தைய நல்லபடியா காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. ஏங்க, என் ஃப்ரெண்ட் மாறி. ஆமா, மாறிதான். ஆள் ரொம்பவே மாறிட்டாங்கல்ல. மாறி, மீனா, மீனா, மாறி, மீனா எப்படி இருக்க? நீ எப்படி இங்க? சென்னைக்கு எப்போ வந்த? வெயிட். இத்தனை கேள்வியும் ஒன்னா கேட்டா எப்படி? அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னை பாக்குறேனா, அதுவும் இந்த ஊர்ல பாக்குறேனா, அந்த சந்தோஷம்தான். நீ ஒன்னொன்னா பதில் சொல்லு. இவரு வேலைக்காக நாங்க சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இவ்ளோ நாளா இங்க இருக்க, உனக்கு என் ஞாபகம் வரவே இல்லையா? ஏன் என்ன வந்து பார்க்கல? அது வந்து ஒரு பிரச்சனை மாதிரி, அதான். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல. இது ஒரு பிரச்சனையா? அதுக்காகவா நீ என்ன வந்து பார்க்கல? டாக்டர் கிட்ட என் பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இவர் வேலையை சென்னைக்கே மாத்திட்டு வந்துட்டாரு. கவலைப்படாத, நான் சொல்றேன், சீக்கிரமே உனக்கு குழந்தை பிறக்கும். நீ சொல்லிட்டல்ல, கண்டிப்பா பிறக்கும். என்ன, நான் கரிநாக்குக்காரின்னு சொல்லாம சொல்றியா? ஏய் சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீயும் அந்த அம்மனும் ஒண்ணு. நீ சொன்னா சாமியே வரம் கொடுத்த மாதிரி, அதான் நான் அப்படி சொன்னேன். ஆமா, உனக்கு எத்தனை குழந்தை? என்னாச்சு மாறி? பிறந்த குழந்தையும் தொலைச்சிட்டு கிடைச்ச குழந்தையையும் பறி கொடுத்துட்டு நிக்கிற மீனா. என்ன சொல்ற மாறி நீ? நிற மாசமா இருந்தனா என் அத்தை வழிபட்ட காட்டு அம்மனை கும்பிடுறதுக்காக ஏற்காடுக்கு போகணும். என்னங்க, கடவுள் உங்களை இப்படி சோதிக்கிறாரு? இதத்தான் நான் சாமி கிட்ட கேட்டுட்டு வரேன். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, பத்திரமா என்கிட்ட வந்துடணும். கவலைப்படாத, உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். உங்களோட குழந்தை, இந்த குழந்தை, இந்த 2 குழந்தையும் உன்கிட்ட சீக்கிரமா வந்து சேரும். நீங்க இந்த கோயில்ல வேண்டிக்கிட்டு தொட்டில வாங்கி மரத்துல கட்டுங்க, உங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும்.
சரி மாறி. சரி, நானும் கிளம்புறேன். வீட்ல சொல்லாம கொல்லாம வந்துட்டேன், தேடுவாங்க. சரி நான் வரேன். ஏங்க வாங்க போய் தொட்டில் கட்டுவோம். சரி. வீணாவும் மாப்பிள்ளை தம்பியும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. இவ்ளோ நேரமாச்சு இன்னும் வர காணுமே. தாரா கேட்டான்னு நம்ம சிங்க குட்டிங்க ராமலிங்கத்தையும் சுந்தர்லிங்கத்தையும் அங்க அனுப்பி வச்சோம். ஆனா தாரா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே. அக்கா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்களே எனக்கு பண்ணிட்டீங்க. எதுக்கு ஃபோன் பண்ணன்னு நினைச்ச? எனக்கு நன்றி சொல்லதானே. என்ன, உங்களுக்கு நான் நன்றி சொல்லணுமா? ஏன் சொல்லணும்? என்ன தாரா இப்படி கேக்குற? நீங்க அனுப்பி வச்ச 2 சிங்கமும் வந்து அந்த மான் குட்டிய அழகா தூக்கிட்டு போயிட்டு தம்சம் பண்ணிடுச்சு. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா கிழிச்சானுங்க 2 சிங்கங்களும். ஆ? வாய கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்கக்கா. நானே பயங்கர கடுப்புல இருக்கேன். ஏய், என்னடி அசிங்க அசிங்கமா பேசுற? வேற எப்படிக்கா பேசுறது? நீங்க நிஜமாவே சிங்கங்களை அனுப்பி வச்சிருந்தீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு உங்ககிட்ட நான் பேசியிருப்பேன். வந்ததுங்க 2ம் சிங்கம் இல்ல, அசிங்கம். அப்புறம் அசிங்கமா தானே பேச முடியும்? அடி பாவி, அவங்களோட அருமை பெருமைய நான் படிச்சு படிச்சு சொல்லியிருந்தோம். அத நீ புரிஞ்சிக்காம இப்படி மட்டம் தட்டி பேசுறியே. அப்படி என்னதாண்டி நடந்துச்சு? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது மிக சிறப்பா நடந்துருச்சுக்கா. நடந்துருச்சு. புரியுற மாதிரி சொல்லிடி. 2 பேரும் அங்க வந்து மாரி குழந்தைய வாங்கிட்டு போயிட்டு அதோட கதைய முடிச்சாங்களா இல்லையா? முடிஞ்சிருந்தா நான் ஏன்க்கா இப்படி பேசிட்டு இருக்க போறேன்? வந்தவனுங்க 2 பேரும் நீங்க சொன்ன மாதிரி ஆளுங்க இல்ல. கடைஞ்செடுத்த காமெடி பீஸுங்க. குழந்தைய வாங்கிட்டு போய் மலையில இருந்து தூக்கி வீசி அதோட கதைய முடிச்சிட்டு வாங்கடானா அப்படியே கோட்டை விட்டுட்டானுங்கக்கா. அதுவும் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் கிட்ட. லேடி இன்ஸ்பெக்டர் கிட்டயா? என்னடி சொல்ற? என்னத்த சொல்றதுக்கா? அதுக்கப்புறமா எப்படியாவது அந்த குழந்தை கதைய முடிப்பானுங்கன்னு பார்த்தா இப்ப அந்த குழந்தை எங்க இருக்குன்னே தெரியல. கை மாறி அப்படியே ஊர்வலமா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமாவும் இவனுங்களை நம்பிட்டு இருந்தா ஊர்வலம் எல்லாம் முடிஞ்சு கடைசியில அந்த குழந்தை திரும்பவும் மாறி கைக்கு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. பயப்படாத பயப்படாத, அதெல்லாம் நடக்காது. நம்பிக்கையோட இரு. இதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்க இருந்தாலும் அவனுங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போய் கதைய முடிச்சிடுவானுங்க. இல்லக்கா, எனக்கு அவனுங்க மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. அவனுங்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. சில பேரை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். இவனுங்க அந்த ரகம். வெளிப்பார்வைக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே படு பயங்கரமான வில்லன் பீஸுங்க. ஒரு காரியத்துல இறங்கினா அத கச்சிதமா முடிச்சு கொடுக்காம வீடு திரும்ப மாட்டானுங்க. அத நீ போக போக தெரிஞ்சுப்ப. அப்படியா சொல்றீங்கக்கா? உங்க வார்த்தைய நம்பலாமா? தாராளமா நம்பலாம். சரி, வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். சரி. என்ன பண்ணானுங்க இந்த பயலுக? சிங்கங்களாமே, அவனுங்களை நினைச்சா அசிங்கமா இருக்கு. ச்சே.